ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இட்ஸ் பெஸ்ட். சினிமா அட் இட்ஸ் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா புரோக்கன் வாய்ஸஸ். இந்த திரைப்படம் 2025. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக் ரிப்பப்ளிக் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் ரைட்டர் அண்ட் ஆக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஓண்ட்ரே ப்ரொபாஸ்னிக். திரைப்படத்தில் கேத்ரினா ஃபல்போவா கரோலினா முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, புரோக்கன் வாய்ஸஸ் என்ன மாதிரி கதைகள்னு பார்ப்போங்க. படத்தின் நாயகியான கரோலின், அவன் வந்து 13 வயசு ஆகுது. அவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு சிங்கிங் கொயர் குரூப்பில் வந்து இருக்கான். ஸ்கூலில் வந்து சிங்கிங் கொயர் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து பி கிரேட் குரூப்பில் இருக்கான். அவனோட அக்கா லூயிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்கூலில் இருக்க ஒரு பெரிய சிங்கிங் எலைட் குரூப்பில் வந்து ஷீ இஸ் அ சிங்கராக இருக்காங்க. இப்போது இங்கே என்னென்னா கரோலினுக்கு வந்து எப்படியாவது வந்து அந்த குரூப்பில் போய் சேரணுன்ற ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் அது பெருசாக வெளியில் அவள் காமிச்சிக்கிறது கிடையாது. இதனிடையில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து அவங்க அக்கா லூயிஸோட அக்காவோட டீச்சர் விட்மேக், அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர். ஆக்சுவலி வந்து அவருக்கு வந்து திறமை எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து இஸ் ஆல்வேஸ் பீன் கீன். அப்படிப்பட்ட ஒரு டீச்சர் அவர், வெரி ஸ்ட்ரிக்ட் டூ. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பி குரூப்பில் இருக்குது, அதாவது வந்து கரோலின் பாடிட்டு குரூப், அந்த குரூப்புக்கு வந்து ஒரு நாள் வந்து ஜஸ்ட் அவர் மீட் பண்ண வராரு. அப்போது எல்லாரையும் பாட வைக்கும் அப்போ அங்கே வந்து நின்று கரோலினை பாட வைக்கிறாரு. அங்கே வந்து கரோலின் வாய்ஸ் வந்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த பொண்ணுக்கிட்ட கண்டிப்பாக திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை எலைட் குரூப், அதாவது உங்க அக்கா குரூப்ல வந்து கொண்டு வராரு. அந்த மெயின் குரூப்ல கொண்டு வராரு. மெயின் சிங்கன் கோயன் குரூப்ல கொண்டு வராரு. இதுல என்ன ஆகுதுன்னு சொல்லி கொண்டு வந்த அப்புறமா, இங்க இருக்கிற அந்த 30 பேர் இருக்காங்க அந்த குரூப்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால போய் பாடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுல ஒரு மினிமம் ஒரு 20 பேருக்கு தான் சான்ஸ் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் வைக்கிறாங்க. இப்ப என்னன்னா, இவரு அந்த பொண்ண அங்க கொண்டு வந்த அப்புறமா, அவரோட கான்சன்ட்ரேஷன் கரோலின் மேல இருக்கு. ஏன்னா, இவ திறமைசாலின்றத அவர் ரொம்ப ஆழமா நம்புறாரு. ஸோ, அதனால வந்து அவரோட வாய்ஸுமே நல்லா இருக்குன்ற ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. இவள வந்து பூஸ்ட் பண்ணி மேல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு, இவ திறமைசாலியா இருக்கிறதுனால. ஆனால், இது அங்க இருக்கிற மத்த ஸ்டூடண்ட்ஸ் மத்தியிலயும் அதே மாரி அவங்க சொந்த அக்கா, சிஸ்டர் லூயிஸ்க்குமே மிகப்பெரிய ஒரு ஜெல்லஸிய ஏற்படுத்துது. இப்ப இங்க என்னன்னா, நீங்க வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு என்னதான் திறமை இருந்தாலும், நீ மேல போய் நிக்கணும்னா, நீ என்ன மாரி விஷயங்கள ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றத சொல்ற படம் தான் இந்த புரோக்கன் வாய்ஸஸ். புரோக்கன் வாய்ஸஸ் பொறுத்தவரைக்கும், புரோக்கன் வாய்ஸஸோட ஒரு முதல் பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது வந்து கேத்ரினா ஃபெல்போ. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அந்த அந்த அவங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயின். மிகப்பெரிய பலம். எந்த அடிப்படையில சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு குறும்புத்தனமான ஒரு 13 வயசு பொண்ணு. அந்த ஒரு இஷ்யூவ ஸ்டார்ட்டிங்லேருந்து கொண்டு வர்றது. அப்புறம் வந்து அந்த ஒரு குரூப்ல போய் சேரணுன்ற ஒரு ஆசை. அது. அதுக்கப்புறம் தனக்கு ஒரு திறமைசாலி அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்த அப்புறமா, அத வந்து அவ எப்படி வந்து அ அனலைஸ் பண்ணி மேல கொண்டு வரா. இதனிடையில வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு கட்டத்தில இவளுக்கு மேல பேக்லாஷ் ஆவுற சில விஷயங்கள். இதையெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றா? ஒரு பாயிண்ட்ல அவ டீச்சர் மேல வச்சிருக்கிற அந்த ஒரு மரியாதை, அது வந்து ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த மரியாதைய வந்து அப்படி தக்க வைக்க ட்ரை பண்றா. இன்னொன்னு எண்ட்ல வந்து இ ஒரு அப்படியே போற ஒரு இடத்துல ஒரு சீரியஸ் நோட்ல போயி ஒரு வந்து இட்ஸ் இட்ஸ் ஷி ஹேஸ் டூ மேக் கைண்ட் ஆஃப் டிசிஷன். அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆர் எல்ஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ற ஒரு இடம் கிளைமாக்ஸ்ல. இது மொத்தமே அந்த 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 கேரக்டர் கிராஃப்ட்ல வந்து அழகா கொண்டு வந்திருந்தாங்க. தட் வாஸ் பிரில்லியன்ட். சிம்ப்ளி பிரில்லியன்ட். பிரமாதமான ஒரு நடிப்பு. நீங்க படம் பார்க்கும்போது, அவங்க நடிப்பு ஒண்ணும் பெருசா தெரியாத மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் அந்த கேரக்டர அந்த ஸ்டார்ட்ல இருந்து அந்த எண்ட் அதாவது ஒரு ஹேப்பி கோ லக்கி கேர்ள்ல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கேர்லா மாறுற இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிராஃப கொண்டு வந்திருப்பாங்க. பிரமாதமா கொண்டு வந்திருந்தாங்க. பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கேத்ரினா ஃபல்போ அண்ட் ஷி இஸ் த பில்லர் ஆஃப் த ஃபிலிம். ஃபர்ஸ்ட் பில்லர் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் தென் இந்த படத்துல வந்து நடிச்ச நடிகர்கள் எல்லாமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. லூயிஸா பண்ணவங்களும் சரி, விட்மேக்கா பண்ணவங்களும் சரி, திஸ் ஆல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வெரி குட். அ இந்த படத்தின் அடுத்த முக்கியமான விஷயம், இந்த படத்தோட இயக்குனர் ஓண்ட்ரே ப்ரொவாஸ்னிக். அதாவது நான் முழுசா இந்த கதைய வந்து அந்த ஒரு சொல்ல முடியாது. ஏன்னா, இதுல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு சஸ்பென்ஸ் ஒண்ணு இருக்கு. மோர் தென் சஸ்பென்ஸ், இட்ஸ் 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 அ கைண்ட் ஆஃப் ஆடிட்டிங் ட்விஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ, நான் ரிவீல் பண்ண விரும்பல. நீங்க படம் பார்க்கும்போது எண்டுல உங்களுக்கு புரியும். அதாவது உலகம் ஃபுல்லா வந்து ஒரு பெண்கள் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்த, ம் அ அத இந்த படத்துல ஒரு பீரியட் ஸ்டைல், அதாவது 1980ஸ் பாயிண்ட்ல கொண்டு வந்தது ஒரு ஒரு மிகப்பெரிய பலம் சைட்ல. ஏன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில கொண்டு வராம 1980ஸ் பீரியட்ல இந்த படத்த கொண்டு வந்தது வந்து ஒரு 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 பெரிய ஒரு 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 என்ன சொல்றதுன்னா, அந்த
தட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் என்ன என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது நினச்சது என்னன்னா, 80ஸ்ல ஏன் கொண்டு போறாங்க இந்த படத்தன்னு நினைக்கும்போது, அது ஏன்றது இந்த படம் முடியும்போது நமக்கு புரிஞ்சுது. அது உங்களுக்கு புரியும். அது மிகப்பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் அந்த இடம். நெக்ஸ்ட் வந்து ஒண்டர் ப்ரொவஸ்னிக் வந்து பண்ண ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட திரைக்கதை விஷயமா ஒரு 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 சைக்காலஜிக்கலா ஏன்னா, ஆ இது வாட் ஷி இஸ் கோயிங் த்ரூ என்ன மாரி பிரச்சனைகள் இங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க, அப்படின்ற ஒரு பாயிண்ட்லயே கொண்டு வந்துட்டு, அந்த ஆடிட்டிங் ட்விஸ்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வாவ்! எனக்கு வந்து மோர் தென் வாவ் வந்து பக்குன்னு தான் ஆயிடுச்சு. டேய் இதுக்கு தான் இதுவா? ஏன்னா, எ படத்துல வந்து இது இப்படித்தான் அப்படின்னு யாராவது சொல்லும்போது, அது ஒரு கேரக்டர்ஸ்ல பேசும்போது கூட நமக்கு ஒரு ஆடியன்ஸா அப்படி ச்சே அப்படி இல்லப்பா அப்படின்னு ஒரு பாயிண்ட் திங்கிங்ல கொண்டு வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீன் ரைட்டிங்ல அது அந்த ட்விஸ்ட் வைக்கும்போது நமக்கு ஒரு மாரி டேய் என்னடா நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் அந்த கொயர்ல பாடும்போது அந்த இடம் அவ ரெசிஸ்ட் பண்ற இடமும், அந்த புரோக்கன் வாய்ஸஸ் ஏன் டைட்டில் வச்சாங்க ஜஸ்டிஃபை ஆகுற இடமும், பேங் நான் அப்பா! அப்படி இருந்தது அந்த இடம் வந்து. இது வந்து ஒரு ஆடிட்டிங்கா தான் முடியும். படம் வந்து முடியிற அந்த 20 மினிட்ஸ் இந்த படத்தோட லாஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து வாண்டட் பிரவஸ்னிக்குடைய அந்த ஒட்டுமொத்த திரைக்கதை, அவர் ஒட்டுமொத்த கதை சொல்ல வந்த விதம், அந்த கடைசி அந்த 20 கூட கிடையாது. 10 நிமிஷத்துல நமக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். அங்க தான் அந்த படம் வந்து அப்படி நிக்குதுன்னு நான் சொல்லுவேன். அத நான் என்னன்னு ரிவீல் பண்ண விரும்பல. நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்கன்றது தான் என்னோட பாயிண்ட். நிஜமாவே ரொம்ப ஒரு ஆடிட்டிங்கான ஒரு பாயிண்ட்டா இருந்தது. யாஹ்! ஆ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்லோவி வேரி இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வந்து ஸ்பெஷல் மென்ஷன்ங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வின் பண்ணியிருக்கு. அதே மாரி வந்து அந்த ஃபெஸ்டிவலோட உயரிய விருதான கிறிஸ்டல் குளோபுக்கும் இந்த படம் நாமினேட் ஆயிருக்குங்க. டெஃபினட்டா நீங்க புரோக்கன் வாய்ஸஸ் படம் பாருங்க. ஒரு சிறந்த படத்த பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, இல்ல ரீஜனல் சினிமாவோடையோ, இல்ல ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.